இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 வசனங்களிலே நம்பிக்கை நலம் அளிக்கும் என்ற சிந்தனை துளிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த சிறு பகுதியில் ஓர் அற்புத நிகழ்ச்சியும் ஒரு தெளிவுரையும் பாவ மன்னிப்பு பின்னணியில் இணைக்கப்பட்டு உள்ளன. இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை குணமளிக்கும் மருந்தாகிறது. நிகழ்ந்தது என்ன? இந்நிகழ்ச்சி பகுதியில் நேரே பார்த்த பேதுரு மட்டுமே தரக்கூடிய தகவல்கள் பல உள்ளன. பொது இடங்களை தவிர்த்து கப்பர்நாகும் ஊரில் பேதுரு வீட்டில் நற்செய்தியை இயேசு போதித்துக் கொண்டிருந்தார். வீட்டின் உள்ளேயும் வாயிலிலும் மக்கள் நிரம்பியிருந்தனர். எவரும் உள்ளே நுழைய வழியே இல்லை. இச்சமயம் 4 பேர் ஒரு நோயாளியை சுமந்து வந்து வீட்டில் மேல் தட்டை பிரித்து அங்கிருந்து படுக்கையோடு நோயாளியை இயேசுவுக்கு முன் இறக்குகின்றனர். குறிப்பாக நோயாளியை சுமந்து வந்தவர்களின் நம்பிக்கையும் தீவிர அணுகுமுறையும் நமது நம்பிக்கைக்கு ஒரு சவால். இறைவனின் வாக்கும் வல்லமையும் இயேசுவில் விளங்குவதை ஏற்று அவரிடம் சரணடைவதே நம்பிக்கை. நம்பிக்கையான படைப்பாற்றல்களோடு செயல்படுபவர் எவ்வித தடைக்கும் அவர்களை தடுத்து நிறுத்தாது. நம்பிக்கை புதிய வழிகளை காணும். மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இயேசு திமிர்வாதக்காரனை பார்த்து மகனே என பாசத்தோடு அழைக்கிறார். குணமாக்கி அனுப்பி வைப்பார் என எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இயேசு குணமாவாய் என்பதற்கு பதில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று நற்செய்தியை அறிவிக்கிறார். பொதுவாக அக்கால யூதர்களிடையே எல்லா பிணிகளுக்கும் அடிப்படை காரணம் பாவம் என்ற கருத்து நிலவியது. யோவான் நற்செய்தியில் கூட பாவத்திற்கும் பிணிக்கும் உள்ள தொடர்பு கூறப்பட்டுள்ளது. இயேசு முழு மனித வேதனையையும் குணப்படுத்துகிறார். இயேசு அளிக்கும் விடுதலை உடல், உள்ளம், ஆன்மா இம்மூன்றையும் முழுமையாக குணப்படுத்த வல்லது. கடவுள் ஒருவர்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். இயேசுவோ அவர்களின் உள்ளங்களை உணர்ந்து உரையாடுகின்றார். காணாத காட்சியை கண்டுவிட்டதால் பொதுமக்கள் வழக்கம் போல் வியப்புற்று கடவுளை வாழ்த்துகின்றனர். ஆகவே இன்றைய நற்செய்தி நமக்கு கூறும் சிந்தனைகளாக முடக்குவாதமுற்றவனை சுமந்த 4 நண்பர்களின் உறுதியான நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை கண்ட இயேசு அவரது உடலை மட்டுமன்றி ஆன்மாவையும் குணப்படுத்துகின்றார். நமது வாழ்விலும் நம்மில் முடங்கிக் கொண்டுள்ள நம் இயலாமைகள், சோர்வுகள், சிக்கல்கள், வேதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் காரணமாக உள்ளத்தில் கவலைகள் கவ்விக்கொள்ளும் போது நாமும் முடக்குவாதமுற்றவர்களாகின்றோம். இந்நிலையில் நாம் மூழ்கிவிடும்போது நாம் கடவுளிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் பிரிந்து நமக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய நமது மனம் இடம் கொடுக்காமல் தடுத்து விடுகிறது. இந்நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற நம் உடல், உள்ளம், ஆன்மா இவற்றை கையளிக்கும் போது நம்மிடம் உள்ள அனைத்து முடக்குவாதத்தில் இருந்தும் கடவுள் நம்மை விடுவிப்பார். இதை உணர்ந்து நம் பாவங்களை ஒப்புக்கொடுத்து மன அமைதியுடன் மகிழ்வுடன் வாழ முயல்வோம். நம்பிக்கை நமது வாழ்வில் என்றும் விடுதலை அளிக்கும்.